இன்றைக்கி 14th கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோட்டி ஸ்டிச். இந்த சோட்டி ஸ்டிச் வந்து எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பார்டர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பார்டர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேவா, நல்லா எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இந்த செயின் ஸ்டிச் மாதிரி தான் இதுவும் ஒரு பார்டர் ஸ்டிச். ஓகேங்களா, ஆனால் இது வந்து நீங்கள் சில பேருக்கு வந்து டக்குன்னு இது புரியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஸ்டிச். ஓகேவா, இப்போ எந்த ஒரு லைனும் போடலை. ஓகேவா, அந்த லைன் போடாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஏன் அப்படின்னா இது லைன் போட்டு போகிறதுலாம் இல்லை, இது லைன் போடாமே வர்றது தான். ஓகேவா, நல்லா பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சென்டரில் இங்கெல்லாம் நீங்கள் இழுக்க வேணாம், இங்கெல்லாம் இழுக்க வேணாம். ஒரு சென்டரில் ஒரு செயின் த்ரெட்டை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு குட்டி செயின்லாம் போடாமல் மேலே கொண்டு போய் ஒரு செயின் போட்டு பக்கத்தில் ஒரு செயின். ஓகேவா, நல்லா பாருங்கள். அங்கே ஒரு செயின் போட்டிங்களா, அதை அப்படியே மறுபடியும் கொண்டு வந்து இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு த்ரெட் இழுத்தோம் பார்த்தீங்களா, செயின் இழுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயே அந்த செயினை போடணும், ஒரு குட்டி செயின். ஓகேவா, இப்போ எப்படின்னா இந்த சைடு போட்டோம் அப்படின்னா நம்ம இங்கே மறுபடியும் கொண்டு வந்து மறுபடியும் இந்த சைடு போடணும். இந்த சைடே போகக்கூடாது. இந்த சைடு போட்டோன்னா இங்கே கொண்டு வந்து இந்த சைடு போடணும், இங்கே கொண்டு வந்து இந்த சைடு போடணும், இங்கே கொண்டு வந்து இந்த சைடு, இப்படியே கொண்டு வந்து அதே ஃப்ளை ஸ்டிச் மாதிரி தான். இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே, இங்கே 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 அப்படி தான் போவோம். ஓகேவா, இதை கொண்டு வந்து இப்போ நான் இந்த சைடில், அதாவது இந்த செயின் இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த செயின் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் தான் போடுவோம். இதுக்கு பக்கத்தில், அதாவது இதுக்கு பக்கத்தில் இங்கே போடுவோம். ஓகேவா, அதே மாதிரி அங்கே கொண்டு போயிட்டு இங்கே பக்கத்தில், அப்போ இங்கனுக்குள்ளே ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில், அப்புறம் இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில், அப்படியே பக்கத்தில் போட்டுருவோம் இந்த ஸ்டிச். ஓகேவா, அதே மாதிரி இங்கே போடுறோம். ஓகேவா, இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு மேலே ஒரு லாக், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே கீழே ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் கீழே ஒரு லாக், அதே மாதிரியே போட்டு இந்த பக்கத்தில் ஒரு செயின், இதை அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கு கீழே தான் போடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில், இது பக்கத்தில், அதாவது இங்கே போட்டோம்ல, இது மேலே போடாமல் பக்கத்தில் ஒரு செயின், மேலே ஒரு லாக் போட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து அது கீழே, அதாவது கீழே தான் வரணும். இங்கே ஒரு லாக், அதை அப்படியே மேலே கொண்டு வந்து இது பக்கத்தில் ஒரு செயின். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா? இதை மட்டும் பக்கத்துலையாக போடணும். ஆனால் இங்கே வந்து இங்கே ஒன்று போட்டோம் அப்படின்னா, ஒரு செயின் இழுத்தோம் அப்படின்னா அது கீழேயாக போடணும். அங்கே மேலே போகும்போது பக்கத்துலையாக போவோம், கீழே வரும்போது கீழே அடுத்து அப்படி தான் வரும். சரி, ஓகேவா. இப்போ நான் இந்த செயினை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்லைடில் கொண்டு போய் இங்கே ஒரு செயின் போட்டு மேலே ஒரு செயின். ஓகேவா, நல்லா பாருங்கள். இங்கே ஒரு செயின் போட்டு மேலே ஒரு செயின், அதை அப்படியே மறுபடியும் கீழே கொண்டு வந்து இங்கே ஒரு செயின், அப்புறம் ஒரு குட்டி லாக், அதை இந்த சைடு கொண்டு போகிறேன் மறுபடியும். ஓகேவா, கொண்டு போய் ரொம்ப டிஸ்டன்ஸ் வேணால் இங்கனுக்குள்ளே வச்சுக்கோங்க, இப்படி இழுக்கிற மாதிரி. ஓகேவா, இங்கனுக்குள்ளே வச்சு இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு செயின், அதை அப்படியே கொண்டு போய் இப்படி உள்ளே இப்படி இழுத்துட்டு வருவோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வச்சு இப்படி உள்ளே இழுத்து இங்கே ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு செயின்,
அதை மறுபடியும் அதே மாதிரியே கீழே அந்த ப்ராசஸ் வந்து கொண்டு வருவோம். ஓகேவா? அதே மாதிரி மேலே போகும்போது அங்கிட்டு கொண்டு வந்தனா இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தனால இங்கே தான் வரணும். அடுத்தது இது இங்கே போட்டோம் இல்லையா, கொஞ்சம் கேப் விட்டு கீழே இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு செயின் போட்டு இது இப்படியே எடுத்து இப்படியே போட்டுறாமல் கொஞ்சம் இப்படி உள்ளடங்க வச்சு இங்கே ஒரு செயின். ஓகேயா? அதை கீழே அப்படியே கொண்டு வந்துடுறேன். அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து கொஞ்சம் கீழே இங்கே இருக்கா, இது கொஞ்சம் கீழே கேப் விட்டு இங்கேக்குள்ள ஒரு செயின் போட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்து மேலே ஒரு செயின் போட்டு அதை அப்படியே மறுபடியும் கீழே கொண்டு வந்து அப்படியே இந்த ப்ராசஸ் வந்து இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே கீழே அந்த ப்ராசஸ் அதுக்கடுத்து கீழே போடுவோம். இங்கே வந்து அதே மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒரு செயின், அதுக்கப்புறம் ஒரு செயின், அதை அப்படியே மறுபடியும் அடுத்து கொண்டு வருவோம். ஓகேவா? இது அப்படியே இந்த கண்டினியூ ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து சும்மா அப்படி போடாமல் இங்கே செயின் இழுத்து இதை வந்து கொஞ்சம் இப்படி உள்ளடங்கா போடணும். ஓகேங்களா? அப்படி உள்ளடங்கு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு செயின் போடணும். நீங்கள் எப்படி இழுக்க அப்படி நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. இங்கே அதே மாதிரி தான் கொண்டு வந்து போடுவோம். ஓகேவா? இங்கே நான் நாட் போட்டு முடிச்சிட்டேன். ஓகே, இதை நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த சோட்டி ஸ்டிச்சுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து நீங்கள் கர்வு இது மாதிரி எல்லா இடத்துலையும் கொண்டு வருவீங்க. இந்த சோட்டி ஸ்டிச் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், சோட்டி ஸ்டிச் உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த சோட்டி அதாவது அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே கேப் விட்டு கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் கர்வ்ஸ்லாம் வரப்போகும்போது அந்த சோட்டி ஸ்டிச் உங்களுக்கு தெரியும். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ சோட்டி ஸ்டிச். ஓகேவா? சோட்டி ஸ்டிச் இப்போ வந்து நல்லா பாருங்கள், நம்ம இங்கேருந்து த்ரெட்டை இழுத்து நேராக போடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் மறுபடியும் நேராகவே இதுக்கு கீழே இங்கே வராமல் இதுக்கு கீழே கொண்டு வருவோம். இங்கே இது செகண்ட், இங்கே கொண்டு வந்து அப்புறம் தேர்டு, மறுபடியும் இதுக்கு கீழே கொண்டு வருவோம் ஃபோர்த், அப்புறம் இங்கே ஃபிஃப்த்து, அப்புறம் மறுபடியும் இதுக்கு கீழே சிக்ஸ்த், அதுக்கப்புறம் இது பக்கத்தில் செவன்த்து, அது கீழே எயிட்டு, அப்புறம் இங்கே 9, இது பக்கத்தில். மேலே கொண்டு போகும்போது இதான் கணக்கில் தான் ஸ்டிச் இருக்குன்னா, மேலே கொண்டு போகும்போது பக்கத்துலையாக போடணும். ஓகேவா? கீழே கொண்டு வரும்போது இது கீழேயாக போடணும் ஸ்டிச்சஸ். இதான் வந்து சோட்டி ஸ்டிச்சு. இப்படி இருக்கும் சோட்டி ஸ்டிச் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? இது வந்து இங்கேருந்து ஒரு லாக், அதே மாதிரி இங்கேருந்து இப்படி போடுவோம். இந்த சோட்டி ஸ்டிச் வந்து இப்படி இருக்கும். இது ஒரு லாக், இங்கே ஒரு லாக், இங்கே ஒரு லாக், இங்கே ஒரு லாக் அப்படின்னு போடுவோம். ஓகேவா? இதோட ஷேப்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு ஷேப். ஓகேவா? செகண்ட் ஷேப் என்ன அப்படின்னா ரவுண்டு, சர்க்கிள். ஓகேவா? தேர்ட் வந்து யூ ஷேப், அதாவது ஒரு நெக்லைன். நீங்கள் இதில் எப்படி வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷேப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியலை அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே கொண்டு வந்துட்டு இங்கெல்லாம் வரப்போகும்போது என்ன பண்ணுறது, இங்கேருந்து தான் வருவோம். ஓகேவா? இப்படி வருவோம்.
இப்படி இப்படி வருவோம். கொண்டு வந்துட்டு இங்கே எப்படி வர மாட்டேதுன்னா நீங்கள் இங்கனுக்குள்ளெல்லாம் குட்டியாக போட்டுடணும். குட்டியாக போட்டு அப்படி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை. ஓகேவா? எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை, கரெக்டாக இருக்குது ஷேப். ஓகேவா? அதே மாதிரி இதுவும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எந்த ஒரு இங்கனுக்குள்ளே கொஞ்சம் அப்படி இல்லை, எல்லாமே ஈவனாக இருக்குது. அதே மாதிரி தான். இதோட கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தால் என்கிட்ட மறுபடியும் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ.